ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் புதுப்பட்டி வெர்சஸ் திருச்சி பாய்ஸ். ஸோ டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க புதுப்பட்டி. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரத் இருக்காங்க. நான் செகண்டரில் அவினாஷ் இருக்காங்க. முதல் ஓவராக பவர் பிளே போடுறதுக்கு இம்ரான் வந்திருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். மேட்சோட முதல் பந்து ஒரு லெக் கட்டர் வேரியேஷனுக்கான முயற்சி பவர் பிளேல காரணத்தினால ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுங்க. பந்து 2 பவுன்ஸ் அங்கே பவுண்டரி எடுத்துட்டாரு. தேர்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக போயிடும். இந்த இடத்துல இப்படி போடக்கூடாது. வைடு ப்ளஸ் 4 5 ரன் இந்த பந்தில் பந்தே போடாமல். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் ஒன் அகெயின் ஒரு பவுண்டரி. பேக் டு பேக் 2 பவுண்டரி. நல்ல வேகம், லோ டாஸ், பட் ஃபாஸ்ட்டாக வந்துச்சு பந்து. டவுன் த ட்ராக் போனார், படல. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாப் ஷாட்டுக்கு போனாங்க. இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு. போயிடுன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு பந்து. ஃபீல்டரு போன பால் 3 ரன்னு. அவினாஷ் ஸ்ட்ரைக்கில் டிஃபென்ஸுக்கு போனாங்க. பேட்டில் பட்டோன்னே சிங்கிள் மாற்றிட்டாருங்க. முதல் பவர் பிளே ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. விக்கெட் விடாமல் ஸ்டார்ட் எடுத்துருக்காங்க திருச்சி பாய்ஸ். செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போடுறதுக்கு சுரேஷ் வந்திருக்காங்க. அவினாஷ் ஸ்ட்ரைக்கில் இந்த ஒரு முதல் பந்து நல்ல வேகத்தில் போட்டாங்க. ஃபுல்லாக வந்துச்சு பந்து. பேட்டை போட்டு சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் ஷார்ட் பட் ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர். அதையும் சிங்கிளாக மாற்றுறாங்க. ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் நடந்துக்கிட்டே இருக்குது. டாட் பால் விடாமல் ஆடிட்டு இருக்காங்க. போன பால் டாட்டு அப் டு யார்கர் லென்த்தில் வந்த வந்து அகெயின் பேட்டை போட்டு சிங்கிள் எடுத்துட்டாரு. போன பால் வைடு, இந்த பால் ரீபால். ஸ்டம்ப் லைனில் எட்ஜ் அண்ட் கான். உடம்போட ஒட்டி ஓரஸ் பிடிச்சிட்டாரு. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஸ்விட்ச் ஹிட்டுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஒதுக்கி வேகத்தில் காலில் போட்டிருக்காரு. டாட்டோட ஓவர் முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க திருச்சி பாய்ஸ். தேர்ட் ஓவர் பிரபா போட வந்திருக்காங்க. முதல் பந்து அவினாஷ் ஸ்ட்ரைக்கில் டேக் அங்கே ஸ்லோவாக தூக்கி போட்டார். ஃப்ளோட்டர் டெலிவரி, விக்கெட் தள்ளி கொடுத்துருக்கு. கார்த்திக் நியூ பேட்ஸ்மேன். அவர் பிடிக்கிற முதல் பந்து ஸ்விட்ச் ஹிட்டுக்கான முயற்சி. நேராக தூக்கி காலில் லெக் பையில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. லைன் தூக்குனாரு. இன்ஃபீல்டை கிளியர் பண்றாரு. பவுண்டரிக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. பவுண்டரி போயிடுச்சுங்க. ரேஸை விட்டுட்டாரு அங்கே ஃபீல்டர். பவுண்டரி போயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் லோட்டாஸ் டவுன் த விக்கெட் போனாங்க. கேப்புங்க, பெரிய கேப். அது சிங்கிள் டவுலாக மாற்றுறாங்க. அதில் கடைசி பந்து இந்த ஓவரில் ஸ்கூப் ஷாட் அவுட் சைட் ஆஃபில் ஏறி போய் தட்டி விட்டாரு. இப்போ பவுண்டரி போயிடுச்சுங்க. கரையை தொட்டுருச்சு. பவுண்டரி அங்கேருந்து கத்துறீங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 33க்கு 2 விக்கெட்டுங்க திருச்சி பாய்ஸ். ஸ்ட்ரைக்கில் கார்த்தி இருக்காங்க. நான் செகண்டரில் ஈஸி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு சரத் போட வந்திருக்காங்க. செகண்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட்டுக்கான முயற்சி. கீப்பர் கைவசம் வந்திருக்கு பந்து. தேர்ட் ஒன் அகெயின் ஸ்விட்ச் ஹிட்டு. அம்பையர்ஸ் கால். இங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்டம்பில் பட்டிருக்குன்ட்டாங்க. ஃபெலிக்ஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் டீப்பில் வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட்ல இப்போ சிங்கிள். பந்து சரத்துக்கு வந்து டவுன் த விக்கெட். ஸ்லாப் ஷாட்டுக்கு போனாங்க. பிடிக்க முடியுமா? எனக்கு வந்து முடியாதுன்னு நினைக்கிறேன். பவுண்டரி போயிடுச்சுங்க. அங்கே மச் நீடன் 4 பேக் ஃபுட்டில் இருந்தாங்க. விக்கெட் விட்டுருந்தாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 38. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க திருச்சி பாய்ஸ். அடுத்த ஒரு சுரேஷ் போட வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர் இது. 4th விக்கெட் வந்து முதல் பந்து ஃபிலிக்ஸ் திருநாருங்க. பேட்டில் சரியா பாடல. காட்டன் போல்டுக்கு பவுலரே போய் பிடிச்சிட்டாரு. முதல் பந்தே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் டேனியல் இங்கே நியூ பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் அவர் பிடிக்கிற முதல் பந்து ஓவரோட 2வது பந்து ஃபுல் டாஸ் பால். டிரைவுக்கு போனாங்க. ஷார்ட் பாயிண்ட் ஃபீல்டர் சிங்கிள் எடுத்திருக்காங்க. சுரேஷ் இந்த அடுத்த பந்து ஸ்லோவர் ஒன் ஹைட் ஓவர். ராகுல் கீழே டேக்கன்காங்க. ஃபீல்டர் தெளிவாக பிடிச்சாரு. விக்கெட். டெய்ஸி இங்கே நியூ பேட்ஸ்மேன். சுரேஷ் வந்து டெய்ஸி அவர் பிடிக்கிற முதல் பந்து நேராக உள்ள வந்த பந்து. பேட்டை போட்டார். பேட்டை போட்டோன்னே 2க்கான கால். ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. எடுக்கிறாங்க. பிரபு புல்லட் த்ரோ. அதன் காரணமாக இங்கே ரன் அவுட்டு. நல்ல த்ரோ. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் நியூ பேட்ஸ்மேன் அவர் பிடிக்கிற முதல் பந்து ஃபுல் டாஸ் பால். வேஸ்ட் சைட் நோ பால் கொடுத்துருக்காங்க. கேட்ச் டிராப். ரன் அவுட் பார்த்தா எஸ் ரன் அவுட்டுங்க.
42க்கு இது வரைக்கும் 7 விக்கெட் போயிருக்கு திருச்சி பாய்ஸ்க்கு. இன்னிங்ஸில் கடைசி ஓவர் போகிறதுக்கு சரத் வந்திருக்காங்க. விக்கி ஸ்ட்ரைக். முதல் பந்து ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி பாடியில் பட்டிருக்கு. சிங்கிள். செகண்ட் ஓவரில் ஸ்லோவர் 1 அவுட் சைடு ஆஃப்லேருந்து லெக் சைடுக்கு திருப்பி இருக்காரு. டபுள் இங்க. தேர்ட் ஒன் தூக்கி போட்டாருங்க திரும்ப பக்கமே. பால் வைடு ரீபால். இந்த பால் 2 இது ரன் அவுட்டுங்க. 2வது ரன் எடுக்கும்போது ரன் அவுட்டு வந்துருவான்னு எதிர்பார்த்தேன். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ரகுநாத். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங். ஸ்லோவர் 1 தூக்கி போட்டார். ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது. வேற இல்லை ரன் அவுட்டு. முக்கியமான பந்து டார்கெட் டிசைடிங் பந்து திரும்ப பக்கமே போட்டாங்க. இன்சைடு எட்ஜ் ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. ஆல் அவுட்டு. இதோட முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவில் திருச்சி பாய்ஸ் அடிச்ச ஸ்கோர் 47. இப்போ 48 டார்கெட் 36 பந்தில். புதுப்பட்டியோட ஓப்பனிங் பேர் வராங்க. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. சேசிங்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பிரபா ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கர் சென்டில் சரத் இருக்காங்க. பவர் பிளே முதல் ஓவருங்க, அதை போடுறதுக்கு சதா வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ஸ்லோவாக தூக்கி போடப்பட்ட பந்து தெளிவாக பேட்டாக போட்டாருங்க. முதல் பந்து ஃபாஸ்ட்டாக போகுது. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்த்தா என்ன தெரிஞ்சு பவுண்டரி போயிடுச்சு. அந்த இடத்துல புல்லை தாண்டி பவுண்டரி போகிறது கஷ்டம். முதல் பால் ஜூசி ஃபுல் டாஸை வாட்டர் மேன் ப்ளஸ் வெயிட் ட்ரான்ஸ்ஃபரை போட்டு ஏற்றி விட்டார். பவுண்டரியோட ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் இன்னிங்ஸு. தேர்ட் ஒன் சதாட் வந்து சரியா பார்க்கன்னு சொல்லுங்க. சிக்னல் எடுத்துருவாங்க எப்படி பார்த்தாலும். சரத் ஸ்ட்ரைக்கில் ஸ்லோவாக தூக்கி போட்டார். பட் இருந்தாலும் துரத்தி விரட்டி அடிச்சாருங்க. பவுண்டரிக்கான அதிகபட்ச வாய்ப்பு. எஸ் பவுண்டரி பேட்ச் 1 பவுன்ஸ் பவுண்டரி. அங்கே லாஸ்ட் ரிமைனிங் ஃபாஸ்ட்டாக போட்டார். இருந்தாலும் தெளிவாக போட்டாருங்க பேட்டை. அகைன் ஸ்விட்ச் ஹிட்டில் இந்த ஷாட் இன்னும் தெளிவாக போட்டிருக்கு. இந்த தடவை 6 பேருக்கு 10 ரன்னு. கடைசி 2 முதல்ல 6-4. லாஸ்ட் ஒன் ஐயோ மிஸ் ஜட்ஜ்மெண்ட்டு. 10 ரன் அடித்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. இதோட ஓவர் முடிக்கிறாங்க. பவர் பிளே ஓவர் முதல் ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிவில் விக்கெட் விடாமல் 16 ஆடினாங்க. செகண்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு டேனி வந்திருக்காங்க. சரத் ஸ்ட்ரைக்கில் முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் அலட்சியமாக அடித்தாருங்க. ஸ்விட்ச் இந்த தடவை தெளிவாக போடுது அவருக்கு. பவுண்ட்ரி செகண்ட் பவுண்ட்ரி. ஒரு 6 வேறு காட்டியிருக்காரு ஸ்விட்ச் மூலியமாக சரத். செகண்ட் ஒன் டவுன் த விக்கெட். ஆன் சைடில் கனெக்ஷன். சிங்கிள் எடுத்திருக்காங்க. டேனிக்கிட்டேருந்து பிரபாக்கு ஒரு சொல்லிட்டு இருக்காரு. சேஃபாக தாண்டா அவங்க வந்து சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால் போடக்கூடாது ஒன்று போட்டார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கையில் போய் விடுது. அது ஃபுல் டாஸ் எல்லாத்தையுமே டிஸ்பேச் பண்ணி இந்த பேட்ஸ்மேன் ஆட்டம் வந்து வெளியே இப்போ முதல் பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் ஓவரில் சதீஷ் அவர் பிடிக்கிற முதல் வந்து எட்ஜ் அண்ட் கான். அவுட் சைட் ஆஃபில் வந்தால் வந்து பேட்டை விட்டார். எட்ஜு பட்டு கீப்பர் கையில் வந்து ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ். கடைசி பந்து ஓவரில் ஒரு பிடிக்கிற முதல் பந்து ஸ்விட்சிட்டு டீப்பில் ஃபீல்டர் ஒருத்தரை போட்டாங்க. சிங்கிள் எந்த ஓவர். 2 ஓவர் பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க புதுப்பட்டி. அடுத்த ஒரு கார்த்தி போட வந்திருக்காங்க. முதல் பால் வைடு முதல் பால் ரீ. கார்த்திகிட்ட வந்து ஸ்லோவாக தூக்கி போட்டார். அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டார். சிங்கிள் எடுக்கிறாங்க. இந்த வந்து கார்த்திகிட்ட வந்து சரத்துக்கு அடுத்த பந்து ஐயோ கோல்டுன்னு சொல்லிட்டே போட்டார். காலில் பட்டிருக்கு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் எதிர்பார்த்த இடத்துக்கு வந்து போகல. இந்த ஃபீல்டர் ஆல்ரெடி ஒரு கேட்ச் பிடிச்சாரு. நின்று பிடிக்கிறாருங்க. தேக்கானாங்க நல்ல கேட்சு. ஸ்கொயரில் அவர் இருக்கக்கூடிய 2வது கேட்சு. அடுத்த பேட்ஸ்மேன் இம்ரான் வராங்க. 4th ஒன் ஓவரில் இம்ரான் அவர் பிடிக்கிற முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் ஸ்லைஸ் பண்ணி விட்டார். டிரைவுக்கு போனார். சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் கார்த்தி ஓவரில் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்னு புல் பண்ணார். ஐயோ நல்ல டேக். காலை வச்சு தாரான்னு பார்க்கணும். அங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க. லெக் அம்பையருக்கு சொல்லிட்டாருங்க. நல்ல டேக்கு. 3வது கேட்சு. அசோக் இங்கே நியூ பேட்ஸ்மேன். கடைசி பந்து கார்த்தி அவர்களோட ஓவரில் அக்ராஸ் போனாங்க. டாட் பாலோட ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 27. வரைக்கும் 2 விக்கெட் இருக்காங்க புதுப்பட்டி.
அடுத்த ஒரு சரத் போடுறாங்க. முதல் பந்து அம்பையர்ஸ் கால் டாட்டிங்க. செகண்ட் பால் வைடு. ஸோ செகண்ட் பால் ரீங்க. நல்லா போட்டிருக்காங்க, சூப்பராக போட்டிருக்காரு. தேர்ட் ஒன் பெரிய வீஸுக்கு போனாங்க. இதுவும் டாட் ஆயிருக்கு. பேக் டு பேக் இங்கே 2 டாட்டு. டூ க்ளோஸ் சிஸ்டம்ஸ். இதுவும் நல்லா போட்டிருக்காரு. எல்லாமே ஓவர் பிச்சுட்டு பந்து. ஃபார் இந்த ஒரு நல்லா போட்டிருக்காரு. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் இம்ரான். அதுவும் நல்லா போட்டிருக்காருங்க. 5வது பந்து டாட்டா இருக்கீங்க. கடைசி பந்து சரத்கிட்டேருந்து நல்லா போட்டிருக்காருங்க. இதுவும் டாட்டா போட்டிருக்காரு. சரியான ஓவருங்க, வேற லெவல் ஓவர் இது. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 28 இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க. 1 ஓவர் போட்டு ஒரே ரன் தாங்க. நல்லா போட்டிருந்தாரு டேனியல். இங்கே அடுத்த ஓவர் அவருக்கான 2வது ஓவர். அம்பையர்ஸ் கால் டாட்டிங்க. மீதமுள்ள 11 பால் 20 ரன் தேவை புதுப்பட்டிக்கு. ஏறி போய் ஒரு தட்டு தட்டினாரு. இந்த தடவை அவரால் ஃபீல்டால் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பவுண்டரி போய் வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் போன பால் வைடு. ரீபால் இந்த பால் கேப்ல போகுதுன்னு நினைக்கிறேன். பிகைண்ட் விக்கெட்ல ஃபீல்டர் வச்சிருந்தாங்க. பவுண்டரி அவர் எடுத்துருவாருடைய 2வது பவுண்டரி இந்த ஓவரில். அந்த ஃபீல்டர் பாவங்க முதல்ல இங்கிட்டு போச்சு ஓடினாரு. அதனால கொஞ்சம் இங்கே வச்சாங்க. இப்போ இங்கிட்டு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சரியா அப்படல. 2 நாள் அடித்த பேட்ஸ்மேன் இங்கே ஆட்டமில் அந்த வெளியே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஜாகிர். மீதமுள்ள 7 பந்தில் 10 ரன் தேவை. கடைசி பந்து இந்த ஓவரில் ஒரு பிடிக்கிற முதல் பந்து ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர். பட் இருந்தாலும் ஒரு சிங்கிள் மாற்றிட்டாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். 6க்கு 10 டிஃபெண்ட் பண்ணணும். சரத் வந்திருக்காங்க. அவருக்கு 2வது ஓவர். முக்கியமான 6ல் முதல் பந்து ஜாகிர் ஸ்ட்ரைக்கில் ஃபுல் டாஸ் பால். முதல் பந்தே பேட்டில் ஆடி இருக்காரு. கேப்பில் பிளேஸ் பண்ணி முதல் பால் 4 போயிருச்சுங்க. மொமெண்டம் சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லி நினைக்கும் போதே போயிருக்கு. செகண்ட் ஓவரில் 5க்கு 6 தேவை. டவுன் த விக்கெட் போனாங்க. பிச்சில் குத்தி ஏற்றினாரு. டாட் ஆயிருக்கு. தேர்ட் ஒன் 4க்கு 5 தேவை. தட்டினாருங்க. கேப்பில் போகுது. ஃபீல்டர் ஐயோ சரவணன் சப்ஸ்டியூட் நின்னாருங்க. வேற லெவலில் பார்த்துருக்காரு ஃபீல்டிங். 2. ஃபோர்த் ஒன் 3க்கு 4 தேவை. ஜாகிர் லோட்டா சிங்க டவுன் த விக்கெட் போனாங்க. சிங்கிள் டபுளாக மாற்ற முயற்சி உடனே எடுத்தாங்க. கன்ஃபார்ம் ஈஸியாக எடுத்துட்டாங்க. இப்போ 2 பாலுக்கு 2 தேவை. கோச்சா கேப்பில் பிளேஸ் பண்ணார். அந்த 2 ரன் இங்கே ஓடியே எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பவுண்டரி லைன்ட்ட போய் நின்றோம். அப்படி பார்த்தாலும் வந்துன்னு சொல்லும் போது பவுண்டரியே போயிடுச்சுங்க. அங்கே பவுண்டரி அடிச்சு இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் திருச்சி பாய்ஸ் வர்சஸ் புதுப்பட்டி. இந்த மேட்சை க்ளோஸாக கொண்டு போய் ஜெயிச்சிருக்காங்க.